மீன லக்னத்திற்கான யோக கிரகங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ மீன லக்னத்திற்கான யோகர்கள் அப்படின்னு பார்க்கும்போது லக்னாதிபதியான குரு உங்களுக்கு லக்னத்திலே ஆட்சி திக்பலம் பெறுவதும், 2வது வீட்டில் அவர் இருப்பதும், அதே மாதிரி 5வது வீடு என்று சொல்லக்கூடிய திரிகோணஸ்தானத்தில் உச்சம் பெறுவதும், 9வது வீடான திரிகோணத்திலேருந்து லக்னத்தை பார்ப்பதும், 7வது வீட்டிலேருந்து லக்னத்தை பார்ப்பதும் ஒரு நல்ல மிக சிறந்த அமைப்பு. அதே மாதிரி இந்த குரு உங்களுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த அளவுக்கு கெடுபலன்களை இந்த லக்னத்துக்கு கொடுக்க மாட்டார். ஆனால் குரு உங்களுக்கு 10வது வீட்டில் தனித்து இருந்தால் மட்டுமே உங்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷத்தை முழுமையாக கொடுப்பாரு. இந்த குருவானவர் அந்த 10வது வீட்டில் வக்ரமானா கூட இந்த நிலை மாறும். கண்டிப்பாக கேந்திராதிபதி தோஷத்தை கொடுக்க மாட்டார். 8ல் குரு இருப்பதும் அந்த அளவுக்கு நல்ல அமைப்பு இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் இந்த லக்னத்துக்கு பொதுவாகவே குரு மற்றும் வளர்பிறை சந்திரனோட சேர்ந்திருப்பது நல்ல அமைப்பு. இந்த செவ்வாய் உங்களுக்கு உபஜயஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 3, 6, 10 போன்ற வீடுகளில் இருப்பதும், 2, 5, 9 போன்ற இடங்களில் குருவோடையோ இல்லை வளர்பிறை சந்திரனோடையோ ஒரு க்ளோஸான கனெக்டிவிட்டியில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நல்ல பலன்களை இந்த லக்னத்துக்கு கொடுப்பாரு. இந்த செவ்வாய் உங்களுக்கு 1, 2, 9, 7 போன்ற இடங்களில் தனித்து இருப்பது அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது.